குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கொலைச்சேவல். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். கொலைச்சேவல் இந்த படத்தோட கேஷன் குருவை பார்க்கலாம். கலையரசன், தீபா பாலு, அப்புறம் பாலசரவணன் மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலை பக்கத்துல ஒரு மலை கிராமம்னா ரோடு வசதியான ஒரு கிராமம்னு வச்சுக்கலாம். அந்த கிராமத்துலதான் கலையரசன் இருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. இந்த கதாநாயகியோட அனுஷியா, இவருடைய கேரக்டர் பேர், கலையரசனுடைய கேரக்டர் பேர் காளி, இந்த பொண்ணு பேர் அனுஷியா. இந்த ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு, இவர் வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நிறை மாத கர்ப்பமா இருக்காங்க, 9வது மாச கர்ப்பமா இருக்காங்க. அவங்களுடைய குலதெய்வத்துக்கு சேவல். நம்ம தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா கெடா வெட்டுவாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் கெடா வெட்டுவாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு ஐதீகம்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த சமுதாயத்துல ஹீரோவோட சமுதாயத்துல பாத்தீங்கன்னா கொலை சேவல், அதாவது சேவல் அறுத்து விட்டு சாமி கும்பிட்டு வரலாம். ஒரு சாமிக்கு கர்ப்பிணி வயித்தோட ஒரு பெண் தெய்வம் சாமியா இருக்குன்னு ஒரு காட்டுப்பகுதியில் இருக்கதா நிறைமூலின்னு ஒரு சாமியை பத்தி ஒரு பாட்டி சொல்றாங்க. அவங்க பாட்டி சொல்லிட்டு இவங்க டாக்ஸில போறாங்க, டிராக்டர்ல போறாங்க, ஃபேமிலியோட போறாங்க. கலையரசனே அவங்க ஒய்ஃபையும் அப்புறமா வர சொல்லிட்டு போறாங்க. பாலசரவணன் எல்லாரும் அங்க போய் ஏற்பாடுகளை செய்யறாங்க பொங்க வைக்கிறதுக்கு. அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. இதுக்கிடையில பாத்தீங்கன்னா இன்னொரு அப்பாவும் பையனும் ஸ்கூட்டில வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு டிவிஎஸ் எக்ஸல்ல வராங்க. ஆல்ரெடி அங்க ஒரு 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த காட்டுப்பகுதியில தண்ணி அடிச்சுட்டு சீட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காளி கேரக்டரும் அனுஷியா, கலையரசனும் தீபாவளும் பைக்ல கிளம்புறாங்க. கிளம்பும் போதே இந்த ஹீரோயினுக்கு 9வது மாசமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன பதட்டம், ஏதோ மயக்கம்லாம் வருது. அப்புறம் தண்ணி எடுத்து முகத்துல அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அப்புறம் சோடாலாம் வாங்கி குடிச்சிட்டு அங்க போறாங்க. போகும்போதே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையை தான் காமிக்கிறார் இயக்குனர் துதிவாணன் அவர்கள். படத்தோட பின்னணி இசை தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலனே சொல்லணும். ஏன்னா படம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோல் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த பின்னணி இசை தான் படத்தை கொண்டு போகுது. ஒரு கட்டத்துல இன்ட்ரோல் விடுறாங்க. இவங்க பொங்க வைக்க போனவங்க பொங்கல் வச்சாங்களா இல்லையா, அங்க சேவல் அறுத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றினாங்களா இல்லையா, இந்த கஜபதி ராஜ் அப்பாவும் பையனும் அங்க டிவிஎஸ் எக்ஸல்ல எதுக்கு அங்க போறாங்க, இந்த 4 காவாலி பயிலு அங்க இருந்தாங்களா, அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாண்டாங்களா, அவங்க என்ன மாதிரியான கேரக்டர் ரோல் பிளே பண்ணாங்க, என்னதான் நடந்துச்சு இந்த கதையில, அந்த காட்டுப்பகுதியில அந்த சாமி கும்பிட போன இடத்துல, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட கொலைச்சேவல் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல படத்தோட பின்னணி இசையை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாருன்னு சொல்லணும். ஏன்னா கதைன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரியான கதை இல்லை. நான் கதையை தெளிவா சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இவர் தான் பின்னணி இசையை வாய்ச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு படத்தோட. அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு, கேமரா பாத்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்னு சொல்லுவோம்ல, ஹெலிகாம்ல சில ஷார்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அப்புறம் ஒயிட் ஆங்கிள், நல்ல ஒயிடா வச்சு அந்த ஊரோட அழகால காமிச்சிருக்காரு. ஹீரோயினோட ரியாக்ஷன்ஸு, அப்புறம் அந்த ஊர் பேக்ட்ராப்பு, அந்த ஊரோட நேட்டிவிட்டி எல்லாம் அழகா ஒளிப்பதிவாளர் படம் பிடிச்சிருக்காரு. இயக்குனர் சொன்னதைத்தான் ஒளிப்பதிவாளர் பிஜி முத்தியா பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பிரம்மாண்டமா இருக்கு. இது ஒரு படம் மாதிரி நமக்கு தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் ஒளிப்பதிவாளரோட அந்த ஒளிப்பதிவு ரொம்ப ரியலா இருக்கு. இந்த பிஜி முத்தியாவோட ஒளிப்பதிவு ரொம்ப ரியலா இருக்கு. பின்னணி இசை சூப்பரா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கலையரசன் அவருடைய அந்த காளி கேரக்டரா இருக்கட்டும், இந்த அனுஷியா இந்த பொண்ணு போன்ல பேசக்கூடியது, லவ் சீக்வன்ஸ், அந்த அப்புறம் கர்ப்பிணி பெண்ணா இருக்கக்கூடிய இந்த கேரக்டர், இந்த 9 மாச கர்ப்பத்துல இருக்கும்போது இந்த பொண்ணு பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. பாலசரவணனுடைய அந்த ஆக்டிங்கும் சரி, அந்த சத்யா கேரக்டர், அவங்க மாமா கலையரசனுடைய மாமா சத்யா கேரக்டர், அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் டக்குன்னு போகுது, செகண்ட் ஹாப்பும் டக்குன்னு போகுது. படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதைக்கு இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வச்சாதான் நல்லா இருக்கும். கிளைமேக்ஸுமே நல்லா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வன்முறையை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா
ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. படம் ஆரம்பிக்கும் போதே நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் தான் நடக்க போகுது, இப்படித்தான் நடக்க போகுதுன்னு ஒரு அனுமானத்துல தான் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னணி இசை தான் படத்தை கொண்டு போகுது. பட் கிளைமேக்ஸ்ல இவ்வளவு வைலன்ஸ் இல்லாம வைலன்ஸோட முடிச்சிருக்கலாம். அது ஒரு ரொம்ப வைலன்ஸா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பட் அதை இந்த இடத்துல நான் ரிவீல் பண்ணனா நல்லா இருக்காது. நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் தான் எனக்கு ஒரு கொஞ்சம் மைனஸா படுது. மற்றபடி பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ். இந்த கதைக்கு தேவையான ஒரு கிளைமேக்ஸ் தான் அது. ஆனா இன்னும் கொஞ்சம் வைலன்ஸை வன்முறையை குறைச்சிருக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது இந்த கொலை சேவல் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காதலர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் ஒரு மெசேஜை துதிவாணன் சொல்லியிருக்காரு. அது எப்படி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரப்போகுது, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு எப்படி போய் சேரப்போகுது, அரசியல்வாதிகளுக்கு எப்படி சேரப்போகுதுங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் பண்ண இந்த திரை விமர்சனம், கொலை சேவல் படத்தோட திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு சினிமா விமர்சனம் அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.